கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மரகத பச்சை ஓகே ஆகும். அதே மாதிரி வைரமும் ரொம்ப சிறப்பாகும். ராசி, அதாவது இப்போ மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வைரம் நல்லா இருக்காது. ஆனால் துலா ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா வைரம் நல்லா இருக்கும். இப்போ ராகு திசை நடக்குதுன்னா கோமேதக கல் போடுவோம். கேது திசை நடக்குதுன்னா வைடூரியம் போடுவோம். கேட்டைன்னு சொல்கிற வைடூரியம். 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தால் குடும்ப சொத்து இவருக்கு கிடைக்கும். இப்போ அம்மாவோட சொத்து கிடைக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு 5ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு பூர்வீகத்தில் வசிக்க முடியாது. செவ்வாய் இருந்தாலும் பூர்வீகத்தில் வசிக்க முடியாது. மனைவி சொத்தோடு வருவாளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது 2ஆம் பாவகம் தான். 2ஆம் பாவ அதிபதி. இப்போ நம்ம ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா, பெண் குழந்தை வெள்ளிக்கிழமையில பிறந்த அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வரவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செல்வமோ கல்வியோ ஆரோக்கியமோ எல்லாமே வந்து அந்த குடும்பத்துக்கும் அந்த பெண் குழந்தைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பெண் குழந்தை வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு அந்த பொண்ணு எந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போதோ அந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னும் நம்ம மக்கள் வந்து பேசுவாங்க. இது உண்மையா? 100% உண்மை. ஏன்னா பெண் குழந்தைகள் பிறப்புறதா அதிர்ஷ்டம். அதில் ஆண் குழந்தைகள் வந்து ஒருத்தர் புண்ணியம் பண்ணால் ஆண் குழந்தைகள் பிறக்கும். ஆனால் அந்த குடும்பமே புண்ணியம் பண்ணால் தான் பொம்பளை பிள்ளை பிறக்கும். அதாவது கடவுளை வேணும்னா ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும், கடவுளே பிறக்கணும்னா பொம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையான உண்மை. ஏன்னா பெண் குழந்தைகள் ஒரு வீட்டில் இருந்தால் தான் அந்த வீடு சுபிச்சம் அடையும். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு புள்ள பிறந்துருச்சுன்னா அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் உண்டாயிரும். அதில் வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை பிறந்துட்டால் பேரதிர்ஷ்டம் உண்டாகும். அப்போ என்ன ஆகுது, இந்த அதிர்ஷ்டமான பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெண் எங்கே இருக்காலோ அங்கே மகாலட்சுமி கடாச்சம் உண்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் நம்ம மகாலட்சுமிக்கு நோன்புகள் வைக்கிறது, விரதங்கள் இருக்கக்கூடிய நாட்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெள்ளிக்கிழமையை சுக்கிரனாக பாவிப்போம். அப்போ குழந்தைகள் சுக்கிரன் அப்படின்னு பேர். அதே மாதிரி முதல் மகளை சுக்கிரன்னு எடுப்போம், பெண் குழந்தைகளை சுக்கிரன்னா எடுப்போம். அப்போ சுக்கிரன் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு அதிர்ஷ்டம் விட்டு போயிட்ட மாதிரி நம்ம ஐதீகம் உண்டு. இது வந்து இன்றைக்கி நேற்று நம்ம சாதாரணமாக நினைக்கிறது இல்லை. ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தோன்னா அப்படியே டவுன் ஆயிரும், அந்த வீடு சுபிச்சம் அடைஞ்சிரும். அதனால் என்ன பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை பிறந்த பிள்ளையில் அதுலேயும் மூத்த பெண்கள் வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தாக்க நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அப்போ நைஸாக ஒரு பொருளை உருவோம், மோதிரத்தையோ அல்லது செயினையோ எதையா ஒன்று வாங்கிக்கிடுவோம். அப்போ அவளுக்கு பதிலாக நம்ம அந்த பொருள் இங்கே வீட்டில் இருக்க செல்வ வளம் நல்லா வரும். இதெல்லாம் உண்மைதான். நம்பிக்கை என்பதற்கும் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு நிறைய தொடர்பு உண்டு. என்னங்க, அப்போ இது நம்பிக்கையாக அத்தனை காலம் தொட்டு இப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிருக்கோம், இன்றைக்கி வரையும் நம்ம பயன்படுத்துகிறோம்னா அப்போ அதனுடைய அனுபவம் கரெக்டாக உண்மை தானே இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான். அந்த அதிர்ஷ்டம் நம்மக்கிட்டே இருக்கணும்னா அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வீட்டுக்கு அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் அவங்ககிட்ட இருந்து ஒரு தங்கமோ வெள்ளியோ வாங்கிட்டா அந்த அதிர்ஷ்டம் 2 வீட்லேயும் தங்கம், 2 வீடும் சுபிச்சம் அடையும். இப்போ நம்ம தங்கம் வந்து எல்லாருமே அணியலாம், குழந்தைகளாகட்டும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாரா வேணாலும் இருந்தாலும் தங்கம் வந்து பொதுவாக எல்லாருமே அணியலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கம் இருக்கு. அதே மாதிரி வைரம் அப்படின்றது எல்லாரும் அணிய முடியாது, அதுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க மட்டும்தான் வைரத்தை அணியணும், இந்த ராசியில தான் செட் ஆகாது, ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? உண்மையிலும் உண்மை. இப்போ சூரியனுக்குரிய கல் மாணிக்கக்கல், சந்திரனுக்குரிய கல் முத்து, செவ்வாய்க்குரியது பவளம், புதனுக்குரியது மரகதம், குருவுக்குரியது புஷ்பராகம், சுக்கிரனுக்குரியது வைரம், சனிக்குரியது நீலக்கல், ராகுக்குரியது கோமேதகம், கேதுக்குரியது வைடூரியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமான கற்கள். இப்போ யாருக்கு என்ன லக்கணம்னு நம்ம பார்க்கணும். இப்போ மேச லக்கணத்துக்காரங்க பவளம் போட்டுக்கலாம், அதே சமயத்தில் அவங்க சுக்கிரனுக்குரிய வைரம் போடக்கூடாது. ரிஷப லக்கணத்துக்காரவங்க சுக்கிரனுக்குரிய வைரம் போட்டுக்கலாம், மேச லக்கணத்துக்குரிய பவளம் போட முடியாது. அதே மாதிரி மிதுன லக்கணத்துக்காரவங்க வைரமும் போடலாம், அதே மாதிரி மரகத பச்சையும் போடலாம். கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வைரம் போட முடியாது, புஷ்பராக கல் போடலாம், அதே மாதிரி முத்து போடலாம். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மாணிக்க கல் போடலாம், வைரம் போட முடியாது. அதே மாதிரி அவங்க பவளமும் போட்டுக்கலாம், முத்தும் பரவாயில்லைன்னு சொல்லலாம். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வைரம் அற்புதமாக செட் ஆகும். கன்னி லக்னம், நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன், ராசியை சொல்லவே இல்லை. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மரகத பச்சை ஓகே ஆகும், அதே மாதிரி வைரமும் ரொம்ப சிறப்பாகும். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வைரம் அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகும், அதே மாதிரி மரகத பச்சையும் போட்டுக்கலாம் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே சமயத்தில் மாணிக்கங்களில் அவங்க போடக்கூடாது, முத்துவும் போடக்கூடாது.
அடுத்து பவளம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பவளம் ரொம்ப சிறப்பானது, வைரம் போடக்கூடாது, புஷ்பராக கல் போட்டுக்கலாம். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புஷ்பராக கல் போடலாம், பவளம் போடலாம், அதே மாதிரி முத்து போடக்கூடாது, மாணிக்க கல் போட்டுக்கலாம். மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நீலக்கல் அப்படின்றதான் போடணும். அதே மாதிரி வைரம் போட்டுக்கலாம், மரகத பச்சை போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நீலம் செட் ஆகும், அதே மாதிரி வைரம் செட் ஆகும், மரகத பச்சையும் செட் ஆகும். அவங்க பவளத்தை போடக்கூடாது, மாணிக்க கல் போடக்கூடாது, முத்து போடக்கூடாது. அதே மாதிரி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புஷ்பராக கல் போடலாம், பவளம் போடலாம், மாணிக்க கல் போடக்கூடாது, அதே மாதிரி வைரமும் போடக்கூடாது. இது லக்னத்தை வச்சு சொல்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய தப்பு நடக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்குரிய கற்களை தேர்ந்தெடுப்பார்கள். அது அவ்வளோ சால சிறந்தது அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு யார் சுபரோ அவர்களுக்குரிய கல்லுகளை போடுறதா, கற்களை போடுவது தான் ரொம்ப சிறப்பு. ராசி, அதாவது இப்போ மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வைரம் நல்லா இருக்காது, ஆனால் துலா ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா வைரம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ராசிக்கு உரிய கல்லை போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பவனம், மாணிக்கக்கல், புஷ்பராகம் தான் போடணும். ஒழிஞ்சு அவர் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இதுதான் போடணும். அதே மாதிரி ரிஷபத்துலேயோ அதே மாதிரி துலாத்துலேயோ மேச லக்னத்துக்காரங்க பிறந்து ராசி துலா ராசியாகவோ ரிஷப ராசியாக இருந்தால் இந்த வைரக்கல் போடக்கூடாது. லக்னத்துக்கு தான் போடுறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது இன்னொரு விஷயம், இப்போ திசா புத்திகளுக்கு நம்ம போடுற பழக்கம் உண்டு. அங்கே தான் ராகுக்கும் கேதுக்கும் நம்ம போடுவோம். இப்போ ராகு திசை நடக்குதுன்னா கோமேதக கல் போடுவோம், கேது திசை நடக்குதுன்னா வைடூரியம் போடுவோம், கேட்டைன்னு சொல்கிற வைடூரியம். அது திசை முடிந்த முன்னாடி கரட்டி தூக்கி போட்டுறணும். அதுக்கு பேர் திசைக்கு உரிய கல். அதிர்ஷ்டத்தை தரணும்னா லக்னத்தை பார்த்து தான் நீங்கள் ராசிக்கல் போடணுமா ஒழிஞ்சு ராசிக்குரிய ராசிக்கல் போடக்கூடாது. இப்போ நம்ம இந்த தலைமுறையில இப்போ பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு வர ஒரு சம்பாதியத்துல நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும், சொந்தமா ஒரு நிலம் வாங்கணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசை எல்லாருக்குமே வந்துருச்சு. இப்போ அதையும் தாண்டி அப்பா சொத்து தாத்தா சொத்துன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ராசியில இருக்கவங்களுக்கு தாத்தா சொத்து அப்பா சொத்துன்றது வரும், இல்லை இந்த ராசியில இருக்கவங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் உண்டு உண்டு உண்டு. அது ராசியை வச்சு சொல்கிறது, லக்னத்தை வச்சு சொல்கிறது. இப்போ ஒருத்தர் சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா லக்னம் வலுத்திருந்தால் அவர் சுயமாக சம்பாதிப்பார். குடும்ப சொத்து இருக்கும். 2ஆம் பாவகம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருந்தால் குடும்ப சொத்து இவருக்கு கிடைக்கும். இப்போ அம்மாவோட சொத்து கிடைக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் 4ஆம் பாவகம் தான் அம்மா. இந்த 4ஆம் பாவக அதிபதி லக்னாதிபதியோட தொடர்பில் இருந்து சுபஸ்தானங்களில் இருந்தால் அம்மா சம்பாதித்த சொத்து பூரா இவருக்கு கிடைக்கும். தாத்தா சொத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா, நம்ம பூர்வீக சொத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தாத்தா சொத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம் தாத்தா. அந்த 5ஆம் இடத்து அதிபதி எந்த சூழ்நிலையிலையும் கெடாமல் லக்னத்தோட தொடர்பில் இருந்தாலும் தாத்தாவோட சொத்து பூர்வீக சொத்து அனைத்தையும் அனுபவிக்கிற யோகம் உண்டு. இந்த 5ஆம் இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோம். 5ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு பூர்வீகத்தில் வசிக்க முடியாது. செவ்வாய் இருந்தாலும் பூர்வீகத்தில் வசிக்க முடியாது. ராகு, கேது, சனி போன்ற எந்த பாவகிரகம் இருந்தாலும் அவங்க பூர்வீகத்தில் வசிக்க முடியாது. அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருந்தாலும் பூர்வீகத்தில் வசிக்க முடியாது. அந்த அந்த அமைப்பு யாருக்கு இருக்குதோ அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியூரில் போய் வாழ்வாங்க. அதே சமயத்தில் இந்த 5ஆம் பாவக அதிபதி 6, 8 இருக்கார், ஆனால் நட்பு வீட்டில் இருந்தாலும் பூர்வீகத்தில் சொத்து இருக்கும், ஆனால் இவர் வெளியில் தான் தங்கியிருக்க மாட்டி சூழ்நிலைகள் உண்டு. அதுதான் தாத்தாவோட சொத்து. இதே மாதிரி தான் 9ஆம் பாவத்தை எடுக்கணும். அப்பா சம்பாதித்த சொத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னா 9ஆம் பாவக அதிபதி லக்னாதிபதியின் நண்பர்களாக இருக்கணும். லக்னாதிபதி 9ஆம் பாவ அதிபதியை நண்பர்களாக இருந்தால் தந்தையோட சொத்துக்களை அனுபவிக்கலாம். 9ஆம் பாவக அதிபதி 6, 8, 12 மறைஞ்சா தந்தையே அவர் சொத்தை விற்றுவிடுவார். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் ஜாதக ரீதியாக எடுக்க முடியுமா ஒழிஞ்சு நம்ம சும்மா நார்மலாக பேசியெல்லாம் எடுக்க முடியாது. அப்போ ஜாதகத்தில் யாருடைய சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சொத்தை அவங்கள அடைய வைக்கலாம். அல்லது இவர் வாங்குகிற சொத்தை அம்மா பேர்லேயோ மனைவி பேர்லேயோ தந்தையோட பேர்லேயோ வாங்கி அதை அனுபவிக்கிற யோகத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். ஏன்னா இவருக்கு 4ஆம் பாவம் கெட்டுப்போச்சு. அப்போ என்ன பண்ணும், மனைவி ஸ்தானம்ன்றது 7ஆம் பாவம். 7ஆம் பாவக அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் மனைவி பேரில் நம்ம சொத்து வாங்கலாம். இதே சமயத்தில் மனைவி சொத்தோடு வருவாளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது 2ஆம் பாவகம் தான். 2ஆம் பாவ அதிபதி நல்ல பலமாக இருந்தால் இவனுக்கு வரக்கூடிய மனைவி கோடீஸ்வரியான மனைவி வருவா. அவள் வந்ததுக்கு முன்னாடி நல்ல பெரிய லெவலில் உச்சத்தை அடைவா. அவளே கோடீஸ்வர யோகத்தோடு அவளே சொத்து பத்தோடு வருவாள். 2ஆம் பாவம் தான் மனைவியால் வரக்கூடிய யோகத்தை சொல்லக்கூடிய இடம்.
இப்படி யாருனால ஒருத்தர் அதிர்ஷ்டம் அடைவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவங்கள அந்த வழியில் போக முடியும். இவங்க எந்த கிரகமுமே நல்லா இல்லைன்னா பிறப்பான், வேலைக்கு செல்வான், வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பான். கேள்வி, நான் எப்பொழுது கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன்.